அமைச்சராகிய நானும் சரி, ஏன் முதலமைச்சரும் சரி, இங்க இருக்க கலெக்டர் மேடம் சரி, நாங்க உறுதி எடுத்துக்கிறோம், நாங்க பொறுப்பெடுத்துக்கிறோம். இன்னைக்கு பெண்கள் தான் நாட்டையே ஆண்டுட்டு இருக்காங்க. இந்த ஆட்சியை கொண்டு வந்ததே பெண்கள் தான். அப்ப பாத்துக்கோங்க, பெண்களோட சக்தி என்னன்னு பாத்துக்கோங்க. என்ன வந்து ஒரு தம்பியா பாருங்க, இல்ல ஒரு அண்ணனா பாருங்க, இல்ல ஒரு சகோதரனா பாருங்க. நாங்க எல்லாம் உங்களுக்காக வந்திருக்கோம். இந்த அமைச்சர்லாம் அப்புறம் தான். உங்களுக்கு நம்ம அண்ணன் ஸ்ரீ ஜோசப் விஜயனை பிடிக்கல உங்களுக்கு, அவர் ஒரு செய்தி உங்களுக்கு ஒண்ணு கொடுத்திருக்கிறார். என்ன செய்தினா, இங்க இருக்கக்கூடிய தாய்மார்கள் எல்லாத்துக்கும் ஒரு செய்தி சொல்றோம். தமிழ்நாட்டிலேயே அதிகமா வட மாநிலத்துல, குறிப்பாக திருவண்ணாமலை, தர்மபுரி இந்த மாதிரி ஊர்கள்ல 14-15 வயசுலயே பெண் குழந்தைய கல்யாணம் பண்ணி கொடுத்துறீங்க. அதை வந்து இனிமேல் செய்யக்கூடாதுங்கிறது எங்களுடைய தாழ்மையான வேண்டுகோள். ஒரு ஆண் படிச்சு 18 வயசுக்கு மேல வேலைக்கு போலான்னு நினைக்கும் பொழுது ஒரு பெண்ணும் படிக்க முடியுங்கிறத இங்க இருக்கக்கூடிய எல்லாரும் நம்பணும். அதனால உங்களுக்கு ஒரு வேண்டுகோள், அந்த கடைசியா உட்கார்ந்திருக்க எல்லா தாய்மார்களுக்கு வேண்டுகோள், அரசு சார்பா பெண் குழந்தைகளுக்கான படிப்புக்கும் உயர் கல்வி, அதாவது அவங்க காலேஜ் போய் சேர்ந்து படிக்கிறதுக்கும், காலேஜ் போய் அவங்க வேலைக்கு போறதுக்கும் அமைச்சராகிய நானும் சரி, ஏன் முதலமைச்சரும் சரி, இங்க இருக்க கலெக்டர் மேடம் சரி, நாங்க உறுதி எடுத்துக்கிறோம், நாங்க பொறுப்பெடுத்துக்கிறோம். திருவண்ணாமலை இருக்கிற எல்லா பெண்களுக்கும் நாங்க உறுதி எடுத்துக்கிறோம். ஆனா நீங்க மாறணும். பெண் குழந்தை இந்த வில்லேஜ் எல்லாம் சொல்லுவீங்களே, பொட்ட பிள்ளைக்கு எதுக்கு வந்து வேலை படிப்பு. இன்னைக்கு பெண்கள் தான் நாட்டையே ஆண்டுட்டு இருக்காங்க. இந்த ஆட்சியை கொண்டு வந்ததே பெண்கள் தான். அப்ப பாத்துக்கோங்க, பெண்களோட சக்தி என்னன்னு பாத்துக்கோங்க. ஒரு பெண் வந்து கல்யாணம் ஆகிறதுக்கு மட்டும் நீங்க குழந்தைய உருவாக்கல. இந்த நாடு வளர்ச்சி அடையணும், தமிழ்நாடு வளர்ச்சி அடையணும்னா பெண் குழந்தை படிச்சு உயர்கல்வித்துறையில அவங்க படிச்சு நல்ல வேலைக்கு போகும் பொழுது கண்டிப்பாக திருவண்ணாமலை மட்டும் தமிழ்நாடுமே உயர்ந்து நிற்கும். இது நம்மளுடைய முதலமைச்சர் இந்த செய்தியை உங்களுக்கு கொடுக்க சொல்லியிருக்கிறார். உங்களுக்கு தேவையான திட்டங்களை கூடிய விரைவில் நம்ம முதலமைச்சரே சட்டசபையில சொல்லுவாங்க. அதனால தைரியமா பெண் குழந்தைகளை 15-16 வயசுலயே திருமணம் செய்யாதீங்க. திருமணம் செஞ்சா ஒரு ஆண் மட்டும்தான் பாத்துக்க முடியுங்கலாம் கிடையாது. ஒரு பெண் படிச்சுட்டா அந்த பெண் இன்னொரு ஆணையும் பார்த்துக்க முடியும். அந்த பெண்ணுக்கு எல்லா தைரியம் இருக்கு. ஒரு ஆண் தான் ஒரு பெண்ணை வந்து பாதுகாக்கணும்னு அவசியம் இல்லை. ஒரு அம்மா வந்து 4 குழந்தைய வளர்க்க முடியுது இல்ல, ஒரு அம்மா வந்து 4 ஆண் குழந்தைய வளர்த்து பெரிய ஆளாக்க முடியுது இல்ல. நீங்க ஆக்குறீங்களா இல்லையா சொல்லுங்க. நீங்க தானே ஆக்குறீங்க. உங்க பையன் படிச்சு காலேஜ் போய் கவர்மெண்ட்ல போய் சேர்ந்துட்டா நான் தானே வளர்த்துங்கிறீங்க. இப்ப ஒன்னே ஒண்ணு எங்களுக்காக, நம்ம முதலமைச்சருக்காக ஒன்னே ஒண்ணு சொல்லுங்க. என் பெண்ணை படிக்க வச்சேன், என் பொண்ணை காலேஜ் படிக்க வச்சேன், என் பொண்ணு பெரிய நிறுவனத்துல வேலை பார்க்கறாங்கிறது ஒரு சிந்தனையை இந்த திருவண்ணாமலையில, இந்த ஜவாது மலையிலிருந்து உருவாக்கணும். முக்கியமா இருக்கக்கூடிய மலைவாழ் மக்கள்ல எல்லா நிறைய இடத்துல குழந்தை திருமணம் நடந்துகிட்டே இருக்கு. அப்போ உங்களுக்காக திட்டங்களை கொண்டு வர்றதுக்கு தான் அமைச்சர்லாம் விட்டுருங்க, அமைச்சர் எம்எல்ஏ எல்லாம் விட்டுருங்க. என்ன வந்து ஒரு தம்பியா பாருங்க, இல்ல ஒரு அண்ணனா பாருங்க, இல்ல ஒரு சகோதரனா பாருங்க. நாங்க எல்லாம் உங்களுக்காக வந்திருக்கோம். இந்த அமைச்சர்லாம் அப்புறம் தான். உங்கள ஒரு ஆள் மாசத்துல 2 நாள் இங்க வருவேன். திருவண்ணாமலை, ஜவாது மலை இங்க வருவேன். உங்களை தேடி நான் உங்க வீட்டுக்கு வரேன். ஆனா யாரும் கல்யாணம் பண்ணக்கூடாது. கல்யாணம் பண்ணி வச்சீங்க இல்ல, அப்படி கல்யாணம் பண்ணி வச்சிருக்க மாதிரி நீங்க பேச்சுவார்த்தை நடத்தினாலும் நான் வந்து நிப்பேன் வீட்டுக்குள்ள. அந்த குழந்தைய பாதுகாக்கிறதுக்கு நான் வந்து நிப்பேன். போலீஸ் எல்லாம் வராது, நான் வந்து நிப்பேன். அண்ணனா நான் வந்து நிப்பேன். உங்களால முடியலையா, நான் அரசு அந்த பொண்ணை நான் தத்து எடுத்துக்கிறேன், விட்டுருங்க அப்படின்னு நாங்க ஹாஸ்டல்ல உருவாக்குறோம். பெண்களுக்கான ஹாஸ்டல்ல உருவாக்குறோம். வறுமை தான் புரிஞ்சுக்கிச்சு. தமிழ்நாடு முழுவதும் வட மாநிலங்களிலிருந்து பீகார், ஒரிசா, வெஸ்ட் பெங்கால் இருந்து வேலைக்கு இங்க வராங்க. ஆனா வட மாவட்டங்கள் இருக்கக்கூடிய இங்க இருக்கக்கூடிய சகோதர சகோதரிகள் வேலை வாய்ப்பு இல்லைன்னு கர்நாடகாவுக்கு வேலைக்கு போயிட்டு இருக்கோம். கள்ளக்குறிச்சியில இருந்து, திருவண்ணாமலையில இருந்து ஆந்திராவுக்கும் கர்நாடகாவுக்கும் வேலைக்கு போயிட்டு இருக்கீங்க. அதெல்லாம் எங்களுக்கு தெரியும். இதெல்லாம் 50 வருஷ பிரச்சனை.
மாண்புமிகு முதலமைச்சர் நம்ம அண்ணா ஆட்சியில ஒரு 5-6 வருஷம் வெயிட் பண்ணுங்க, எல்லாரும் இங்கிருந்தே வேலை செய்யக்கூடிய ஒரு நல்ல அரசா இது மாறும். நீங்க எந்த ஊருக்கு நீங்க போக வேண்டாம், இதே ஊர்ல நீங்க வேலை செய்வீங்க. கர்நாடகாக்கோ ஆந்திராக்கோ நீங்க வேலை செய்ய வேண்டிய அவசியம் இல்லை. அதுக்கான திட்டங்கள் வரும். திட்டங்கள் வரும் பொழுது வேலை செய்யறதுக்கு படிப்பு வேணும், அதுக்கு படிக்கணும். ஸ்கூல் முடிச்ச உடனே ஸ்கூல் முடிச்சுட்டா போதும் பெண் குழந்தைங்களுக்கு அப்படிலாம் கிடையாது. சென்னை மாதிரி இருக்க ஊர்ல எல்லாம் 100ல 95-100% பெண்கள் போய் ஸ்கூல் முடிச்சுட்டு காலேஜ் சேர்றாங்க, கல்லூரிக்கு போறாங்க. கல்லூரி முடிச்ச உடனே அங்க இருக்கக்கூடிய பெரிய பெரிய நிறுவனங்கள் வேலை பார்க்கறாங்க. அதே மாதிரி சென்னை மாதிரி திருவண்ணாமலை மாறணுங்கிறதுக்காக தான் மாண்புமிகு முதலமைச்சர் என்னை இங்க அமைச்சிருக்கிறார். நம்மளுடைய வேலை எல்லாரும் சேர்ந்து செய்யணும். இங்க மாவட்ட ஆட்சித்தலைவர் மட்டும் இல்ல, எல்லாரும் சேர்ந்து செய்யணும்.